Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இறால் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்குங்க. நம்ம வந்து வெறும் ரசம் சாதம் இல்ல தயிர் சாதம் இல்ல எனி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது செய்யிறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான நேரம் தான் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து இந்த ரோஸ்ட் வந்து செஞ்சிரலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இது எப்படி ஈஸியா செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து இறால் வந்து ஒரு 1/4 கிலோ அளவில் எடுத்திருக்கேன். அந்த நரம்பை வந்து டீவைன் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கறி மசாலா, வீட்டில் செஞ்ச கறி மசாலானா ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவுக்கு இது போதுமானதாக இருக்கும். எலுமிச்சம்பழ ஜூஸே போதுமானதாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சா போதும். அதுவே போதும் இந்த ப்ரானுக்கு. இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஆர் ரைஸ் ஃப்ளவர் எதுவுமே வேணாலும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி போட்டிருக்கேன், அரைச்சி போடாமல் தட்டி போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரான் வந்து ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான். அதே மாதிரி ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸ் ப்ரான் இது. ஸோ 5லேருந்து 6 நிமிஷம் தான் மேக்ஸிமம் குக்கிங் டைமு. அதே பெரிய சைஸ் இறால் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே. இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுரும். நம்ம எந்த தண்ணியும் விட தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக. இதுக்கப்புறமா நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வந்து நல்லா இஞ்சிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா இஞ்சி இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்துடும். நம்ம இதிலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி லேயர்ஸாக அவுட் சைடில் இருக்கும். பட் இதுவே ரொம்ப சிம்பிளாக ப்ளைனாக நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரசம் சாதத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசம் சாதம், அதுக்கப்புறம் புலாவ், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப லேசி டேயில் சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக குட்டீஸ்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இதை மீமின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ப்ரான் வந்து குக் ஆகிறதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். ஸோ ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். நம்மளோட ப்ரான் ரோஸ்ட், அதாவது இறால் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இறால் ரோஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை என்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் இந்த பிக்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸை நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.